நாளைக்கு நீங்க இல்லைன்னா உங்க குடும்பம் என்ன பண்ணுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது ஒரு பயமான யோசனை தான், ஆனா நான் உங்களுக்கு ஒரு உண்மை கதையை சொல்றேன். எங்க பக்கத்துல ஒரு குடும்பம் இருந்துச்சு. கணவர் ஆரோக்கியமா இல்லாமையா இருந்தாரு. லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு தேவையில்லா செலவுன்னு நினைச்சாரு. தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாரு. ஒரு துயரமான நாள்ல, ஒரு விபத்துல அவர் எங்களை விட்டு பிரிஞ்சுட்டாரு. அவரோட மனைவியும் குழந்தைகளும் கடனும் கவலையும் தவிர வேற எதுவும் இல்லாம போயிட்டாங்க. பிரேக் டைம் பாயிண்ட் 5. ஸ்கூல் பீஸ், வீட்டு கடன், ஏன் அடிப்படை வாழ்க்கை சூட ரொம்ப கஷ்டமா ஆகிடுச்சு. நான் இன்னொரு கதை இருக்கு. என்னோட ஃப்ரெண்டோட அப்பா அதே மாதிரி இளம் வயசுல அதே மாதிரி ஆரோக்கியமா இருந்தாரு. ஆனா அவர் தூரமா யோசிச்சாரு. அவர் வயசுல யாரும் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்காதப்போ அவர் எடுத்தாரு. எதிர்பாராது நடந்தப்போ அவரோட குடும்பம் ரொம்ப உடைஞ்சு போச்சு. ஆனா பணத்தை பத்தி அவங்க கவலைப்படல. அவரோட குழந்தைகள் ஸ்கூல்லையே படிச்சாங்க. வீடு பாதுகாப்பா இருந்துச்சு. அவரோட மனைவி நிம்மதியா மூச்சு வேர் முடிஞ்சுச்சு. சில கட்டுக்கதைகளை உடைப்போம், சரியா? நான் ரொம்ப சின்ன பையன். இல்லை, நீங்க இல்லை. விபத்துகளும் நோய்களும் உங்க வயசை பார்க்காது. இது ரொம்ப விலை அதிகம். உங்களுக்கு எது ரொம்ப விலை அதிகம்னு தெரியுமா? உங்க குடும்பத்தை பாதுகாக்காம விடுதுதான். என் கம்பெனி என்ன கவர் பண்ணுது? அது எப்பவும் போதுமானது இல்லை. ஒருவேளை உங்களுக்கு வேலை போச்சுன்னா என்ன பண்றது? உண்மை என்னன்னா, உங்களுக்காக லைஃப் இன்சூரன்ஸ் வாங்காதீங்க. நீங்க இல்லாதப்போ யாரெல்லாம் உங்களை மிஸ் பண்ணுவாங்களோ அவங்களுக்காக வாங்குங்க. உங்க அன்பானவங்க பாதுகாங்க. அவங்க எதிர்காலத்தை பாதுகாப்பாக்குங்க. உங்ககிட்ட ஏற்கனவே லைஃப் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன் எடுத்தீங்கன்னு சொல்லுங்க. ஒரு வேலை இல்லைன்னா உங்களை தடுக்கிறது என்ன? மேலும் பயனுள்ள தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்க நேசிக்க ஒருத்தரோட ஷேர் பண்ணுங்க.